தனி உலகமா போயிடும். முடிஞ்ச அளவுக்கு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. மெயினா இந்த டிவியோடலாம் எனக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் கம்மி என்ன கேட்டா டிவில கேபிள உருவி விட்டுறது நல்லது. ஆமா, டிவில கேபிள உருவி விட்டுறது நல்லது. வாரத்துக்கு ஒரு தடவை நான் சிறுகடிக்கு ஆசை, அந்த சிறுகடிக்கு ஆசையா அந்த சீரியல் தான் மெயின் பார்ப்பாங்க அவங்க. சிறுகடிக்கு ஆசை விஜய் டிவில அது 9 மணி போடுவாங்க. அதை பார்த்து எங்கள் அம்மா சாப்பாடு போட மாட்டாங்க. அதில் உட்காண்டாங்கன்னா அதுக்கப்புறம் சிறுகடிக்கு ஆசை, அப்புறம் வந்து பொன்னி, விஜய் டிவி 2 சீரியல் பார்த்தோன்னா நம்ம சோறு கூட போட மாட்டாங்க. நானே தான் போய் சாப்பிட்ணும். அந்த சாப்பாடு கேட்டால் அசிங்கமாக கேட்பாங்க. நான் ரொம்ப ஏன் சார் கேட்குறீங்க நீங்க? ஒன்றா நைட்டு 10 மணிக்கு பிக் பாஸ் உட்காந்துடுறாங்க. தூங்கணும்னா தூங்க முடிய மாட்டேங்குது. காலகாலத்தில் சோறு சீக்கிரம் கொடுப்பாங்கன்னு பார்த்தா எங்க வந்துடுறீங்க? அந்த நைட் 12 மணிக்கு பிக் பாஸ் முடிச்சுட்டு காலகாலத்தில் 8 மணிக்கு இருந்துக்கல. நம்ம 9 மணிக்கு ஆஃபீஸ் போகிறதுக்கு என்ன பண்ண முடியும் சொல்லுவாங்களா? எல்லாமே தான் கலந்துக்கிறாங்க. அது மாமியார் ஃபுல்லாக பகல் ஃபுல்லாக சீரியல். நைட் ஆச்சு நீங்கள் பிக் பாஸ். நான் ஒரு சீரியல் பார்க்கும்போது ஏக சவுண்ட் அதிகமாக வைக்காதீங்க. ஏதோ ஒன்று பார்க்கணும் அதை பண்ணாதீங்க. வெத்து போய் நல்லா போய் பண்ணி தூங்க வேண்டியதான் போயிருதுங்க. சோழி முடிச்சு ரொம்ப பாதிக்கப்பட்டீங்களோ? ரொம்ப லைஃப்ல பாதிக்கப்பட்டுக்கிறேன் நான். சொல்ல முடியாத பாதிப்பு. ஆனாலும் ஒரு சில டைம் நல்ல சோறு போடுறாங்க தாங்க. எப்படி சோறு போட்டு கட்டிட்டு தனிப்படுறாங்க. மத்தியானம் சாப்பிடுறது எல்லாம் சாப்பிட்றேன். எங்க ஹோட்டல் சாப்பாடு இல்லை. அது வரைக்கும் அவங்களுக்கு சந்தோஷம். காலைல ஆரம்பிச்சிடறாங்க. 7 மணிக்குள்ள எங்க மாமியார் ஆரம்பிச்சு கொடுத்துட்றாங்க. ஆமா, எங்க பொண்ணாட்டி இருந்துக்க முடியாது. ஏன்னா நைட்டெல்லாம் பிக் பாஸ் பாக்குறாங்க 11 மணி வரைக்கும். என்ன பண்ணுது? அதனால ஓடுது லைஃப் நல்லா. அப்படிதான் ஜென்ஸும் போ. ஏன்னா அவங்க ஒர்க் ப்ரெஷர்ல எவ்வளோ இருந்துட்டு வேலை பார்த்துட்டு வருவாங்க. எங்க போல அவங்களுக்கு ஓகே. மற்றபடி ஒரு சிலர் ரொம்ப ப்ரெஷராக கூட இருந்துட்டு வருவாங்க. ஆர்டர் பண்ணிட்டு வருவாங்க. வீட்டுக்கு வந்து அது மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகும், கோவம் வரும் தான். இதை விட்டுட்டு நீ அது இதை பார்த்துங்கிறியா பண்ற மாதிரி கோவம் வரதான் செய்யும். என்ன பண்ண முடியும்? அதுதான் கேட்குறேன். இப்போ அவங்க என்ன பண்றாங்க தான் கேட்குறாங்க. அவங்க வந்து சீரியல் மைண்ட்லேருந்து சீரியல் பார்க்குறாங்க டைமிங்கில். அப்போ நாங்கள் என்ன போனால் அந்த டைமில் நம்மளெல்லாம் மதிக்க மாட்டாங்க. ஏன்னா சீரியல் அந்த மாதிரி ஹைட் இருக்கு. அப்படியே டைட்டுக்கிறாங்க அது மாதிரி. நம்மளெல்லாம் எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு எத்தனை மணிக்கு முடிக்கிறாங்க? இல்ல 6 மணிக்கு உட்காந்துக்கிறாங்க. மத்தியானத்துல பார்த்தா மத்தியானம் 2 மணிலேருந்து நைட்டு 11:30 மணி வரைக்கும் பார்க்குறாங்க. ஆனால் சீரியஸாக பார்க்குறது என்னன்னா மெயின் பிக்சர் என்னன்னா 6 மணிலேருந்து 9:30 மணி வரைக்கும் பார்க்குறாங்க. இதில் அதுதான் பார்த்து நாங்கள் எல்லாம் போனால் நம்மளை மதிக்க மாட்டேன்றாங்க. வீட்டில் போனால் சாப்பாடு போடுறாங்களா? போடுறதுலனாலதான் பீச்சில் வந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டு 1 வாரம் ஆகுது. அவ்வளோதான். நீங்க ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன்னா நீங்க சீரியல் பாக்குறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? பாருங்க, கொஞ்சம் பாருங்க, அவ்வளவுதான். என்ன மாதிரி எடுத்தீங்கன்னமோ அந்த மாதிரி எடுத்தீங்க, அவ்வளவுதான். பெருசாலாம் எடுத்தீங்கன்னா ஃபேமிலி பிரச்சனை தான் ஆகும். ஏன்னா இப்ப பாக்குறவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? தேவையில்லாம் தான் சொல்றேன். குடும்பத்தை பார்க்கணும். ஒரு படம் கூட மூவி பார்க்கறதுன்றது வேற, சாங் பார்க்கறதுன்றது வேற. இதுக்கெல்லாம் அடிக்ட் ஆகிடுறாங்கல்ல. அந்த டைம் வந்துடுச்சுன்னா அவங்களுக்கு அது மேலதான் கவனம் இருக்குது. நிறைய பேர் பிள்ளைங்களெல்லாம் பார்த்துக்க மாட்டுறாங்க, கொல்ல மாட்டுறாங்க. ஸ்கூலுக்கு டியூஷன்லாம் படிக்குதா பிள்ளைங்க படிக்கிறவங்க பார்க்க மாட்டேங்க. எல்லாமே இந்த பிக் பாஸ் நடக்கிறது மூழ்கி கிடக்குறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சா நல்லா தான் இருக்கும். ஓடிட்டு தான் இருக்குது. நீங்க ஏதோ வேலை முடிச்சு 5-6 மணிக்கு முடிச்சுட்டு வருவீங்க. உங்க வீட்டுக்காரம்மா உங்களை சரியா கவனிக்கிறாங்களா? எங்க சீரியல் அங்க டிவி விட்டா வெளியே வந்தா தானே அங்க நடக்கிறத வீட்டுல சேர்ந்து நடக்குது. அப்புறம் எங்க வர்றது? செஞ்சிட்டியா? மொத்தமா செஞ்சிட்டியா? அங்க போற தோட்டல இங்க வீடு அதிகமா இந்த இன்சிடென்ட் நடக்குதுன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? இந்த நிகழ்ச்சியில தேவையில்லாதுன்னு சொல்லுவேன் நான். அவளுக்கு கேட்டா நீங்க பர்சனலா நீங்க பாதிக்கப்படுறீங்களோ? ரொம்ப என்ன மட்டும் நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க. வீட்டு குடும்பத்துக்கு முக்கியமானவங்க லேடிஸ் தான். அவங்களும் அந்த டிவி முன்னாடி உட்கார வச்சுட்டா அப்ப நம்ம நிலைமை என்ன ஆகுது? அதை வேற 10 வாட்டி போட்டு வேற காட்டுறாங்க. அப்ப அது ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஆர்வம் வந்துருதுல தன்னால. அதனால இதெல்லாம் வந்து வேண்டாம் தான் எனக்கு பொறுத்து சொல்லுவேன். ஒரு நல்ல விஷயங்களை சொல்லி போடலாம். 4 பேர் குழந்தைங்களுக்கு நல்ல விஷயங்கள் கத்து தர மாதிரி போட்டா நல்லா இருக்கும். இல்ல அவங்க லேடிஸ் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கிளம்பி வேலைக்கு போயிடுறீங்க, நாங்க வீட்டுல வெட்டி தான் உட்காந்துருக்கோம், நாங்க என்ன பண்றது? அப்ப வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? என்ன பண்ணா ஒரு 10 மணிக்கு மேல, காலையில 10 மணிக்கு மேல போடலாம். ஒரு 6 மணிக்குள்ள முடிச்சு ஈவினிங் 6 மணிக்குள்ள போடலாம். மார்னிங் 9 டு ஈவினிங் 6 மணிக்குள்ள. நைட்டு 8-9 மணிக்கு மேல போட்டா அவன் வேலைக்கு போயிட்டு படுப்பானா, இவங்க சண்டே உட்காந்து பார்த்துட்டு இருப்பானா? என்ன பண்றது? அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இப்ப நார்மலா பாக்குறாங்க, அவங்களுக்கு என்ன சொல்றீங்க? அதாவது ஒவ்வொரு குடும்பத்துல நடக்கிற விஷயத்த போடாதீங்க, குடும்பத்துக்கு தேவையான விஷயத்த போடுங்க. அது நல்ல விஷயமா இருந்தா நல்லது.
குடும்ப அப்படிதான் நல்லா இருக்கு. வேற எதுவும் பெருசாக சொல்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. ஓகே தேங்க்யூ. அது ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்கணும். அதுக்குன்னு அது டெய்லி இருந்து 100 நாள் பார்க்கணும்லாம் அவசியம் கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னா டைம் வேஸ்ட்டு. வாழ்றதும் வேஸ்ட்டு தான் சொல்ல அப்படி போனால். பாக்குறவங்களுக்கு இப்ப ஹஸ்பண்ட் ஆமாம், அதால சண்டை வருங்க கண்டிப்பாக. அது பார்த்து நம்மளும் நம்ம டிப்ரெஷன் வீட்டுல ஆகிக்கிட்டு. ஆமாம், நம்ம குறிப்பிட்டா நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? அட்ஜஸ்ட் பண்ணினா புருஷனை வேலைக்கு அனுப்பிட்டு ஃப்ரீயாக இருக்க டைம் பார்க்கணும். அங்கே வந்துட்டு சாப்பாடு வைங்கன்பாங்க, அதை வைக்காம இரி பிக் பாஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அது என்ன அர்த்தம்? அது நல்லா இருக்காதுல்ல. ஃப்ரீயாக இருக்க டைம் ஹஸ்பண்டு வேலைக்கு போயிட்டு கஷ்டப்பட்டு வருவாங்க அன்னைக்கு பூரா நாள். அது அவங்கள பார்க்கணும். அதை விட்டுக்கிட்டு அவங்க சொல்கிறத கேட்காம இரி நான் வாரேன் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வருவேன் வந்து நான் சாப்பாடு வைக்கிறேன்னா அது நல்லா இருக்காது இல்லைங்க. பாதிப்பட்டீங்களா? இல்லை பாதிக்கப்படலை. இது வந்து எங்கள் பக்கத்து தெருவில் நடந்துச்சு. அதனால சொல்கிறேன், எனக்கு திருநெல்வேலி. அது நடக்குங்க நிறைய சண்டை. இப்படி எங்கள் குடும்பத்திலே சித்தி சித்தப்பாக்குள்ள சண்டை வரும். அதை வச்சுட்டு சொல்கிறேன். ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. நீங்க பாருங்க ஆனா பட் எங்களுக்கு வரும்போது கொஞ்சம் டீ ஆமா, அது கண்டிப்பா ஹஸ்பண்ட் வர வேலையை விட்டு வரையில ஃபர்ஸ்ட் அவங்கள பார்த்துட்டு அதுக்கடுத்து பிக் பாஸ் பாருங்க. அதுவே இருக்காதீங்க. கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்துருவாங்க. மேக்ஸிமம் வீட்டில் இருக்கவங்கலாம் நாங்கள் கிடைக்கிற டைமில் நாங்கள் இதை பார்க்கக்கூடாதா, நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா அப்படின்ட்டு அந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்கல்ல. அந்த மாதிரிலாம் இருக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அதான் சொல்லணும். நீங்க பாருங்க எங்களையும் அவ்வளோதான், நம்மளையும் பார்த்துக்கணும், வீட்டுக்காரையும் பார்த்துக்கணும், அவ்வளோதான், பிள்ளைங்களையும் பார்த்துக்கணும். மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. ஓகே. இப்போ நீங்க மெயினா இப்போ நீங்க பாக்குறது நீங்க பார்த்த சீரியல் இது மாதிரி நடந்தா என்ன சேனல் சொல்லுங்க? என்ன இல்லை மேக்ஸிமம் இந்த சீரகடிக்க ஆசை, அப்புறம் அந்த நீங்கள் சொன்ன பிக் பாஸ், அப்புறம் மகாநதி, இதெல்லாம் வந்து லேடிஸ் உக்காந்தாங்கன்னா உக்காந்தது தான். எந்திரிக்க மாட்டாங்க கண்ணிமை மாறாம. அதனால அந்த டைம்ல நம்ம போய் எது கேட்டாலும் வேலைக்கு ஆகாது. நம்மளே போய் முயற்சி பண்ணி பண்ணிக்க வேண்டியதான். காஃபி கீப்பி போட்டு குடிச்சிக்க வேண்டியதான். சொல்றதா இருந்தா நீங்க சொல்றது என்ன சொல்லுவீங்க? இல்லை மற்றபடி வந்து அதே ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இல்லாமல் ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டு என்டர்டைன்மெண்ட் நீங்களும் இருந்துங்க, அவ்வளோதான். மற்றபடி வேற ஒன்றும். தேங்க்யூ. கிளம்புறதா இருந்தால் சீக்கிரமாக ரெடி ஆனால் நல்லாயிருக்கும். நீங்கள் அந்த சீரியல் உட்காந்து பார்த்துட்டீங்கன்னா உங்கள் டைம் வேஸ்ட்டு தான். அவங்க பார்க்கறது அவங்க நடக்கிறத நடந்து பிக் பாஸ் எல்லாம் பார்த்து என்ன பிரயோஜனம்? அதானே. ஓகே. இப்போ பசங்களா நீங்க அவங்ககிட்ட சொல்லணும்னா நீங்க என்ன சொல்றீங்க? இதுதானே சொல்லணும், வேற ஒன்றும் பெருசா இல்லை. டைம் வேஸ்ட், அவ்வளோதான். டைம் வேஸ்ட் பண்றதை விட எங்களுக்கு கொஞ்சம் கவனிங்க. ஓகே. டீ காஃபிலாம் போடுறதா நீங்களே போய் போட்டுக்கோங்கடான்றது அவ்வளோதான். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. பிக் பாஸ் பாக்குறதுனா சீரியல் பாக்குறதுனா நம்மளே பாத்துக்க வேண்டியதான். புருஷன் வேலைக்கு போயிட்டு கஷ்டப்பட்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாக நேசிச்சாங்க அப்படின்னா, அது எப்பேற்பட்ட சீரியலாக இருந்தாலும் இன்றைக்கி டெக்னாலஜி நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுனால அதை யூடியூப்லேயோ இல்லை அந்தந்த ஆப்லேயோ வந்து நம்ம வந்து ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். மறுபடியும் அந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்துக்கலான்ற ஒரு நாலேஜ் அவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, புருஷனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த காஃபின்றதை போட்டு கொடுப்பாங்க. இம்பார்ட்டன்ஸ் இல்லாத பட்சத்தில் நீயே போய் போட்டுக்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன சந்திச்சிருக்கீங்களா? என் ஒய்ஃபை பொறுத்தாலும் அப்படி சொல்கிறதுக்கு இல்லை. அவங்க நான் எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் அன்டைமில் காஃபி கேட்டால் கூட அவங்க போட்டு கொடுப்பாங்க. டீ கேட்டாலும் அவங்க போட்டு கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவர் வந்து ஒரு ஃபிசிக்கல் சேலஞ்சர் பர்சனாக இருக்கார், வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு வராரு, அவருக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணணும் அப்படின்றதுல அவங்க தெளிவாக இருக்காங்க. அதனால நான் என்ன அன்டைமில் என்ன கேட்டாலும் அவங்க எனக்கு வந்து செஞ்சு கொடுப்பாங்க. உங்க ஒய்ஃபுங்களை வந்து கரெக்டாக பண்ணி கொடுத்துட்றாங்க. அதெல்லாம் கரெக்டாக பண்ணி. நான் சிறுகடிக்க ஆசை, அந்த சிறுகடிக்க ஆசையா அந்த சீரியல் தான் மெயின் பார்ப்பாங்க அவங்க. சிறுகடிக்க ஆசை விஜய் டிவியில் அது 9 மணி போடுவாங்க. அதை பார்த்து எங்கள் அம்மா சாப்பாடு போட மாட்டாங்க. அதில் உட்காண்டாங்கன்னா அதுக்கப்புறம் சிறுகடிக்க ஆசை, அப்புறம் வந்து பொன்னி, விஜய் டிவி 2 சீரியல் பார்த்தோன்னா நம்ம சோறு கூட போட மாட்டாங்க. நானே தான் போய் சாப்பிட்ணும். அந்த சாப்பாடு கேட்டால் அசிங்கமாக கேட்பாங்க. நான் ரொம்ப அனுபவிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த வாணி ராணியா சன் டிவியில் போடுறேன் வாணி ராணி, அதெல்லாம் நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். வாணி ராணி சிறுகடிக்க ஆசை 9 மணினா, வாணி ராணி இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. சிறுகடிக்க ஆசை வந்து அதுக்கப்புறம் பொன்னி, அதுக்கப்புறம் வந்து பிக் பாஸ். இப்போ பிக் பாஸ் போக மாட்டாங்களா, 3 முடிஞ்சு 10:30 மணிக்கு டிவி அப்போ தான் ஆஃப் பண்ணுவாங்க. அப்போ தான் சாப்பாடு தோசை கீசை நம்ம கேட்ட முட்டை தோசை ஆப்பாய் எல்லாம் அப்போ தான் நம்மளுக்கு வருமே. அதுக்கும் ஒன்றுமே எங்கள் அம்மா செய்யவும் மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. அது சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு. நம்ம என்ன வேணா போட்டு கொடுப்பாங்க, கறி மீன் பீஃப் கீஃப் எல்லாம் வேணா பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வராது. எத்தனை மணி ஸ்டார்ட் பண்ணுவாங்க சார்? கரெக்டாக 9:30 மணிண்ணா. 9:30 மணியா? இல்லை நைட்டு 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நான் வேலையை முடிச்சுட்டு 9 மணிக்கு வருவேன். அதுக்கப்புறம் நமக்கு எதுவுமே கிடைக்காது. அதுக்கப்புறம் 10:30 மணிக்கு 1 ஹவர் நானும் உட்காந்துட்டு சாப்பிட்டு அப்புறம் தான் நான் படுப்பேன்.
கேட்பாங்க முடிஞ்சு இதுக்கப்புறம் எத்தனை மணி தான் கேட்பாங்க சாப்பிட்டேன்னு எது கேட்பாங்க 10:30 மணிக்கு கேட்பாங்க எங்க அம்மா. கரெக்டா பிக் பாஸ் முடியும் 10:30 மணிக்கு முடியும். அதெல்லாம் கூட சரி கம்மனு எங்க அம்மா பண்ணுவாங்க, பண்ணாமலாம் மாட்டாங்க எங்க அம்மா. ஆனா பண்ணுவாங்க. நான் அது வந்து மெயின் அதை விஜய் டிவி சீரியல் பார்ப்பாங்க தான். அதுக்கப்புறம் டிஃபனே செஞ்சு கொடுப்பாங்க. ஆனா செஞ்சு வச்சிருவாங்க. ஆறி போன சாப்பாடா இருக்கும், நம்பத்து போன சாப்பாடா இருக்கும். அந்த நம்ம சூடா சாப்பிட்டா செட் ஆகும்ல, அந்த மாதிரி தனி உலகமா போயிடும். முடிஞ்ச அளவுக்கு ஃபேமிலியோட டைம் பண்ணுங்க. மெயினா இந்த டிவியோடலாம் எனக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் கம்மி என்ன கேட்டா டிவில கேபிள உருவி விட்டுறது நல்லது. ஆமா, டிவில கேபிள உருவி விட்டுறது நல்லது. வாரத்துக்கு ஒரு தடவை பார்த்தாலும் எங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் செஞ்சுட்டு சாப்பாடு இந்த மாதிரி பண்ணிட்டோம். நீங்க அது மாதிரி என்ன சொல்லுவீங்க? அது மாதிரி அந்த மாதிரி எந்த சேனலுங்கிறீங்களா? சேனல்ல நீங்க பாத்துட்டு போங்க, நாங்க ஒண்ணும் சொல்லல. பட் அதான் அதுக்கு அப்படி கேளு சொல்லுடிய கருப்புட்டி ஒரு டைம் இருக்கும்ல. 24 மணி நேரம் பூரா பார்த்துட்டு இருக்காம ஒரு டைம் மட்டும் ஒரு 6:30 மணிக்கு மேல அது மட்டும் பார்த்து முடிச்சுட்டு ஃபேமிலியில எல்லாரும் வந்துட்டாங்கன்னா அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றது தான் கரெக்ட். அவ்வளவுதான். அப்படியே அதே பாக்குறது. அந்த மாதிரி தான் 10 மணி வரைக்கும் 11 மணிக்கும் தூக்கத்தை விட்டுட்டு பாக்குறது. அந்த அதை மட்டும் பார்த்துட்டு இல்லாம டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, எல்லாரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, ஃபேமிலியோட எல்லாரும் டைம் பண்ணுங்க. அந்த மாதிரி சொல்ல வரேன். அவ்வளவுதான். கரெக்டாக 12:30 ஆரம்பிச்சுட்டு நைட் 6 மணிக்கு பண்ணுறாங்கண்ணா. அதுக்கப்புறம் சோறு செய்கிறாங்க ஃபுல்லாகவே. ஏன்டா உனக்கு சாப்பிடுறது போறது இல்லையா? எதுவுமே போடுறதில்ல. கடையில போய் வாங்கி சாப்பிடுறது. என்னென்ன சீரியல் பாக்குறாங்க மெயினா? ஃபுல்லா விஜய் டிவி இந்த மாதிரி தான் பாக்குறாங்க. சன் டிவி எல்லாம் இதுதான் நாடகம். அது வேற அது மேல விசாரணை பண்ணிக்கிது. அதனாலதான் நான் இன்னைக்கு கூட படம் பார்த்துக்கிறாங்க. டிவியை பார்க்கணும். அதான் வந்துக்கிறோம் நம்ம பீச்சுக்கு. ஒரு நாள் வெளில வந்துட்டோம் பீச். அதுக்கும் என் வீட்டுல இருந்தா ஒரு ரோதனை ஆகுது. எப்படி ஃபுல்லாவே கண்டென்ட் பிக் பாஸ் சீரியல்ஸ் இப்படியேதான். இப்போ நீ பாத்துட்டு இந்த சீரியல் எல்லாம் பாக்குறாங்கன்னு சொல்ல என்னென்ன சீரியல் சொல்லுவீங்க? அதான் விஜய் டிவி இந்த மாதிரி தான் எல்லாம் அதே தான். மெயினா ஃபர்ஸ்ட் சன் டிவி தானே. அதுலதான் அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. பாத்துட்டு செய்தி கீதி எல்லாரும் அதுல சோறு காலை வேலையை முடிச்சுட்டு வரேண்ணா. அது கூட சாப்பாடு செய்ய மாட்டாங்கண்ணா. லாட்டா இது ஹோட்டல்ல டிவியை முதல்ல டிவியே பார்க்க கூடாது. ஆமா டிவியை போயிடணும். ரேட்டெல்லாம் ரேட் ஏத்தி விட்டுருணும். 3000 ரூபாய் ஒரு சேனலுக்கு அப்படின்னு போட்டாதான் அப்பதான் டிவி பார்க்க மாட்டான் எவனோ. போன வச்சே வாழ்க்கை ஓட்டம்.